எவ்வளோ பெருசா இருக்கு. எப்பா, இவ்வளோ பெருசுல எப்படிதான் வாழ்றாங்களோ. இல்லை எவ்வளோ வண்டி எவ்வளோ ஆளுங்க. என் அம்மா தொலைஞ்சு போனா கூட கண்டுபிடிக்க முடியாது போலயே. ஆமாம்மா, இதுதான் சென்னை. சிங்கார சென்னைன்னு சொல்லுவாங்க. அப்பப்பனா இப்போதாம்மா இவ்வளோ பெருசாயிடுச்சு. முன்னாடி தான் இவ்வளோ பெருசு கிடையாது. முன்னனா நம்ம நார்மலாக இருக்க மாதிரி தான், ஒரு பெரிய சிட்டி அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ தான் இந்த வாகனம் எல்லாமே பெருசு அதிகமாக வந்ததால் இதில் போக்குவரத்து இடைச்சல் எல்லாம் நிறையா பிரச்சனை வந்துருச்சு. அதனால எல்லாத்தையும் பெருசு பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ இது ரொம்ப பெருசாக தெரியுது. இதுதான் தமிழ்நாட்டோட தலைநகரம். ஓ அப்படியா? சரிங்க, எங்க உங்க ஃப்ரெண்டு வீடு இருக்கு? நம்ம எப்போ போய் பாப்பாவை பார்ப்போம்? கூட்டிகிட்டு போகிறேம்மா, கூட்டிகிட்டு போகிறேன். அதான் சென்னை வரைக்கும் வந்துட்டோம்ல, நான் கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம இன்னைக்கு குழந்தையோட தான் வீட்டுக்கு போக போகிறோம். அவன் ஆல்ரெடி மும்பையிலேருந்து போய் அனாதாசிரமம் சென்னையில் இல்லையா, அதனால் மும்பையில் போய் வாங்கிட்டு வந்துட்டானான். நமக்கு அதை தரானா, நம்ம அதை பத்திரமா பார்த்துக்கணும். நீங்கள் குழந்தை இல்லாமல் 18 வருஷமாக இருக்கீங்கள, அதனால் உங்களுக்கு தந்துடுறேன், நீங்கள் போய் வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவன் நம்ம கார்டன் பேரெல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். நான் அதை பத்திரமா நம்ம பாப்பாவை பார்த்து நம்ம வளர்க்கணும். ஏங்க நீங்க ஏங்க இப்படி சொல்றீங்க? நீங்க எந்த ஒரு கவலையும் படாதீங்க. நான் என் உசுருக்கு உசுரா வச்சு என் குழந்தைய காப்பாத்துவேன். அட பரவாயில்லையே, உன் குழந்தைன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்ட. ஆமாங்க, எனக்கும் அந்த குழந்தை என் குழந்தை மாதிரி தான் நான் நினைக்கணும். இதுக்கு மேல அதுதாங்க என் குழந்தை. எனக்கு இதுக்கு மேல எனக்கு குழந்தை பிறக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அட அந்த மாதிரினா ஃபீல் பண்ணாத. அந்த மாதிரினா ஒன்றும் நடக்காது, சரியா? இந்த பாப்பா வர நேரம் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் நினச்சிக்குவோம். வீடு வா போகலாம். இதுதாம்மா அவனோட வீடு. எவ்வளோ பெரிய வீடு! எப்படிதான் இப்படிலாம் இருக்காங்களோ. நம்ம பாருங்க, நம்ம வீட்டை ரொம்ப குட்டி போகுது. எப்பா, எனக்கு எப்படியா நம்ம குழந்தை கிடைச்சா போதும். நான் ஃபோன் பண்ணிட்டேன், உள்ளே வர சொல்லிட்டான், வா போகலாம். அடடா வா மச்சான், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மச்சான், நல்லா இருக்கேன். வாமா தங்கச்சி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணி எப்படி இருக்காங்க? இப்போ குழந்தைங்கலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கீங்களா நீங்க? எல்லாம் நல்லா இருக்குமா. வெளியில் ஷாப்பிங் போயிருக்காங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். அது கூட நீங்கள் வரீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் வீட்டில் இருந்தேன். சரி, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? நாங்கள் உள்ளே போகலாம். இல்லைண்ணா, வேணாம், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். பாப்பா மட்டும் கொஞ்சம் காட்டுறீங்களா? குழந்தை மேலே எவ்வளோ ஆசை, எப்பா இருக்காதா பின்ன? 18 வருஷமா குழந்தை இல்லைல்ல. சரிம்மா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் குழந்தைய எடுத்துட்டு வரேன். ஏன்னா பாப்பா எடுக்க போயிருக்காரு. பாப்பா அழகா இருக்கும்ல? ஏன் அழகா இல்லைன்னா என்ன சாமி? அழகா இருந்தாலும் அழகா இல்லைனாலும் அது நம்ம குழந்தை தான், சரியா? இந்தாம்மா பாப்பா, குழந்தை வாங்கி. ஐயோ குழந்தை சாமி! அம்மா, 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 அம்மா. மாமா, இந்த குழந்தைய பாரு. பார்த்துக்கிட்டு தான் சாமி இருக்கேன். நீ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். இங்கே கொடு, நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தரேன். ஓ தரமாட்டேன். நான் ஊருக்கு போற வரையும் பாப்பா என்கிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேணா வாங்கிக்கிங்க. சரி மச்சான், நான் கிளம்புறேன், சரியா? ஊரில் வண்ட போட்ட வேலை அப்படியே கிடக்கு, நான் கிளம்புறேன். அட இருங்கடா, 2 நாள் இருந்துட்டு போங்கடா. எப்பயாவது தான் வரீங்க, 2 நாள் இருந்துட்டு இந்த மகாபலிபுரம், இந்த பீச்சு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலாம்ல. என்னம்மா தங்கச்சி, இருந்துட்டு போகலாம்ல? அண்ணா இல்ல வேணாண்ணே, நான் ஊருக்கு போறேன். பாப்பா வந்துருச்சுல்ல, நான் பாப்பாவை ரொம்ப அழகா பாத்துக்கணும். அது இங்க இருந்தா பிள்ளைக்கு ஏதாவது ஜுரங்காரம் வந்துடும். அதனால நான் ஊருக்கு கூட்டிட்டு போறேண்ணே. ஏமா இத்தனை நாள் நான் பார்த்துக்கிட்டவனுக்கு இதுக்கு மேலே பார்த்துக்க தெரியாதா? என்ன காரணம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. சரிங்க, நான் வரேண்ணே. சரிம்மா. சரிடா மச்சான், பாரு, பார்த்துரு, பத்திரமா இரு, சரியா? சரிம்மா புள்ள, வரேன். நம்ம இளிச்சக்கா, வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? என்ன ரொம்ப நாளா ஊர் பக்கத்தே காணோம்? எங்கடி, எனக்கு ஊறப்பட்ட வேலை அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஊர்ல தானே இருக்கீங்க, இல்லை இன்னும் ஏதாவது வேலை இருக்கா? இல்லடி ரேணுகா, அப்பப்போ நான் வெளியில் போவேன் வருவேன். உங்களெல்லாம் பார்க்காம இருக்க முடியுமா? அதுவும் இந்த சின்ன பொண்ணை பார்க்காம இருக்க முடியுமா சொல்லு? போடு போடு, என்னை பார்க்காம யாராலையும் இருக்க முடியாது. நான் தான். சரி, என்ன விஷயம்? திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க, ஏன்? தெரியலடி, எனக்கும் இந்த சின்ன பொண்ணு தான். நான் வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஃபோன் பண்ணி ஏக்கா ஏக்கா இங்கே வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. சரி, அதனால தான் அப்படியே வந்தேன். ஏய் சின்ன பொண்ணு, என்ன விஷயம் சொல்லு. அக்கா, அது வந்து பூங்குடி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க குழந்தை வாங்கிட்டாங்களாம். எனக்கு ஃபோன் பண்ணாங்க, உங்கள் குழந்தை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன், சரி ஒரு ஆரத்தி தட்டை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதுக்கோசரம் தான் உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் ஆரத்தி எடுக்க தெரியாது பார்த்தீங்க. ஏன்டி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க, உன்னால ஒரு ஆரத்தி கூடமா எடுக்க தெரியாது? அக்கா, நான் ஆரத்தி எடுப்பேன், ஆனால் பெரியவங்க எடுத்தா நல்லா இருக்கும்னு எங்கள் அம்மா சொன்னிச்சு. அதனால தாங்க. நீங்கள் தான் 2 பிள்ளைங்கள பெற்றுருக்கீங்க, ஆனால் நீங்கள் பெரியவங்க, அதனால் நீங்கள் எடுக்கலாம்ல, அதுக்கு தாங்க. சரி சரி, வா போவோம். எப்போ வரலாம்? என்ன குழந்தையா? எப்படி வாங்கினாங்களாம்? எம்புட்டு கேள்வி எப்பா, எனக்கு எதுவும் தெரியாதுக்கா. அது பூங்குடி அக்கா ரொம்ப சந்தோஷத்தில் என்ன சொல்கிறோம்னே தெரியாமல் நிறையா சொன்னாங்க. வாங்க போய் பார்ப்போம்.